Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா குருவாயூர் அம்பல நடையில் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். குருவாயூர் அம்பல நடையில் 2024ல தமிழ் டப்ல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த மூவில யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பைசில் ஜோசப், பிருத்விராஜ், அனஸ்வரா ராஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோனா பைசில் ஜோசப் பாத்தீங்கன்னா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஒரு கேரளால பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணோட அண்ணனா வரக்கூடிய பிருத்விராஜுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு இருக்காரு. ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் அவருக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணை காதலிச்சு பிரேக்கப் ஆன விஷயத்த ஹீரோனோட அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவரை ரெடி பண்ணி இவங்க 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு சொல்லி மாமனும் மச்சானும் ஒண்ணு முன்னா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோவை பத்தி பிருத்விராஜுக்கு தெரிய வரக்கூடிய உண்மையெல்லாம் என்ன, பிருத்விராஜ் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு, இதுக்கு நடுவில் பிருத்விராஜ் அவரோட வைஃபான நிக்கிலா இவங்க கூட சேர்ந்தாரா இல்லங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி வாட் ட்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி தமிழ் வெர்ஷனோட இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வே தமிழ் டப்பிங் லிப்ஸ் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரா செம்மையான பெர்ஃபார்மன்ஸா இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஹியூமரிஸ்டிக்கா செம்மையா ஃபன் ஃபிளெஜ்டான ரோல வந்து ஜஸ்டிஃபையிங்கா மேரேஜ் கலாட்டாவோட மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. பைசில் ஜோசப்ல ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப கேஷுவலாவும் இமிடேட்டிவாவும் ஒரு இன்னசென்ட்டாவும் இன்ட்ரோவர்ட்டாவும் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ் லவ் ஸ்டோரி தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லி பம்பி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பயங்கர காமெடியா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் இந்த பக்கம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவரு ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கும் போது பொண்டாட்டி பற்றி கேட்கும் போது வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறுதுங்கிறத பிருத்விராஜ் மூலியமா வச்சு காமிச்சது கன்வின்ஷனலா நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த மூவில ஹீரோயின்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைரக்டர் எடுத்த ஃபர்ஸ்ட் மூவி ஜெய 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 ஹே தமிழ் டப்ல வெர்ஷனோட இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவி மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான காமெடி கலாட்டா கல்யாண வீட்டுல நடக்கக்கூடிய கலவரம் என்னங்கிற டெம்ப்ளேட்ல எடுத்திருந்தாலும் ஃபீல் குட் வைப்ல ஃபன் அண்ட் காமெடி மிக்ஸ் பண்ணி சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளேயோட நரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. காமெடில நிறைய சீன்ஸ் எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நம்ம சுந்தர் சி படத்துல வரக்கூடிய அழகிய லைல சாங்கியுமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ வந்து கல்யாணம் வேணாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவாரு. அதே சேம் டைம் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு களத்துல இறங்கும் போது பிருத்விராஜ் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்லி பண்ணக்கூடிய சம்பவம் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா பிரிடிக்டபிளா இருந்ததுனால ஒரு சின்ன ஸ்லோனஸ் கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் உங்களால ஃபீல் பண்ண முடியும். காமெடியா நிறைய இடத்துல அடி வாங்கிடுச்சு. கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் டாப் நாச்சா சூப்பரா இருந்துச்சு. சுந்தர்சி படம் மாதிரி கலகலப்பா இருக்கக்கூடிய விஷயத்துல கடவுள் சன்னிதானத்துல ஒரு கல்யாணம்ங்கிறது எவ்வளவு கலர்ஃபுல்லாவும் அழகாவும் இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல டெக்னிக்கலா சூப்பரான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா இம்ப்ரெசிவா நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாமே டாப் நாச்சா விஷுவலா அப்பீலிங்கா கலர்ஃபுல்லா செமையா இருந்துச்சு. சாங்ஸ்மே நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. யோகி பாபுமே இந்த மூவில ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்ல. பிளாஷ்பேக் போர்ஷன் சொல்லி சரவணன் ஒரு கேரக்டர் கூட்டிட்டு வந்திருந்தாலும் இன்னும் ப்ராப்பரா யூஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் என்கேஜ்மெண்ட்டும் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சோ மூவில நோட்டபிளா என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம், காதல், அதை தாண்டி கேர், அஃபெக்ஷன், ஃபேமிலி டிராமா, ரிலேஷன்ஷிப்னு சொல்லி ஜென்சி ஜெனரேஷனுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே காமெடிக்கல நீட்டா கன்வே பண்ணி சூப்பரா சொல்லி இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவில ஒரு சின்ன டிராபேக்ஸ் ஃப்ளோவா எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் ரொம்ப லெட் டவுன் பண்ற மாதிரி பிரெடிக்டபிளா சிம்பிளான ஒரு டோன்ல இருந்தாலும் ஸ்டோரியுமே ரொம்ப சிம்பிளான ஒரு அவுடேட்டடான ஸ்டோரி தான். எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன்ல தான் ஸ்கிரிப்டை தட்டி தூக்கி பிரமாதமா காமெடிக்குள்ள பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமெடியோட மிக்ஸ் பண்ணி ஹிலேரியஸான ஃபேமிலி மேரேஜ் டிராமாவா கன்வே பண்ணி கொடுத்துருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் வெர்ஷனோட ஹாட்ஸ்டார்ல இருக்கு. குருவாயூர் அம்பல நடையில் இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.